அனைவருக்கும் கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அன்னைக்கு எப்பயுமே பூல தான் கோலம் போடுறது. ஆனால் எங்கள் ஊரில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே பூ கிடைக்கல. அதனால கோலப்பொடியில் எப்பயும் போல் சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன். இன்றைக்கி சுவாமிக்கு வடை பாயசத்தோட படையல் போடுவோம். ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அம்மாவும் நானும் ஒர்க் ஸ்பிட் பண்ணிக்கிட்டு அம்மா சமையல் ஒர்க் மொத்தமே பார்த்துக்கிட்டாங்க. நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, அந்த கோலம் போடுறது, இந்த ஒர்க் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். இந்த வேலையெல்லாம் சேர்த்துள்ள கண்டிப்பாக லேட்டாக டைமுக்கு விலைக்கேற்ற முடியாது. ஸோ அதனால் ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் எங்களோட ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் திருவண்ணாமலை தீபம் ஏற்றிட்ட பிறகு தான் வீட்டில் விலைக்கேற்றுவோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். அதனாலவே தீபம் ஏற்றுறதுக்குள்ளே சீக்கிரமாகவே எங்களோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கோவிலில் தீபம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் லைவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் விலைக்கேற்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வீட்டு மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து தான் விலைக்கேற்றிட்டு வரும். அதுக்கப்புறமா பூஜை ரூமில் விலைக்கேற்றுவோம். எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்காக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டில் மாவிளக்கு போடுற பழக்கம் உண்டு. அதனால் மாவிளக்குமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. வெளியே விளக்கு எல்லாமே நான் ஏற்றிருந்தேன். வீட்டில் விளக்கு ஏற்றுறது, பூஜை பண்ணுறது எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.